ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு வந்து டீ போட போறேன். பேச்சுலரா கூட வாழ்ந்துடலாம் போல, பேச்சுலரா வாழ்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வந்து டீ போட்டு சொல்ல போறேன் பாருங்க. பேச்சுலர் எப்படி டீ போடணும்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் குடிக்கிறதுக்கு ஓகே, நான் போடுறேன் ஃபுல் கப் பால். ஒரு கப் பால் பிளஸ் ஒரு 3/4 கப்பு தண்ணி. ஓ, பால் ஊத்தியாச்சு. பால்ல வந்து ஒரு கப் பாலுக்கு ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்தேன். எனக்கு ரொம்ப திக்கா இருக்கும் தண்ணி சேக்காட்டி. ஸோ இந்த பால் வந்து இது வந்து 2 பேர்த்துக்கு ஓகே. 2 பேர் டீ குடிக்கலாம் தாராளமா. பால் ரொம்ப சூடாச்சுன்னா கொதிச்சிடும். ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் தேயிலை போடுறேன். அதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறேன் டீஸ்பூன்ல. இது வந்து கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல வேணா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் தித்திப்பாயிடும். ஸோ ஒரு கலக்கி விட்டுட்டு அப்படியே விட்டாச்சுன்னு சொன்னா டீ ரெடி ஆயிட்டு இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஊர்ல வந்து டிகாசன் தனியா போட்டுக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் டீயை தனியா போடுவாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஏன்னா பேச்சுலர் லைஃப்ங்கிறதுனால டைம் எவ்வளவு ஷார்ட்டா முடிக்கணுமோ முடிச்சிடணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால இதெல்லாம் ஃப்ரீயா செய்ய முடியுது. அப்படி இல்லைனாக்கா டீ எப்படி போடுவோம்னு சொன்னா மார்னிங்ல பாத் பண்ண போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு சிம்ல வச்சுட்டு பாத்ரூம் போயிடுவோம். ஸோ குளிச்சுட்டு வரும்போது டீ ரெடியா இருக்கும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உடனே டீயை குடிக்க கரெக்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறனால ரூம்ல இருக்கனால கொஞ்சம் ஃப்ரீயா வேலை செய்யறோம். ஸோ அப்படியே விட்டாச்சுன்னு சொன்னா அது ரெடி ஆயிட்டு இருக்கும். இதுதான் பேச்சுலர் வாழ்க்கையில செய்யக்கூடிய டீ. பேச்சாளரை கூட வாழ்ந்துக்கலாம், பேச்சுலரா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஊர்ல இருக்கும்போது நல்லா ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு அம்மாவோ அக்காவோ ஒய்ஃபோ யாரோ டீயை போட்டு கொண்டு வந்தாக்கா குடிச்சிட்டு அதில் 2 குறைய சொல்லிட்டு ஜீனி இல்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் தண்டனையா தான் கல்ஃப் கண்ட்ரில நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் நம்ம தான். உப்பு அதிகமாக இருந்தாலும் அதுதான். டீ டீல ஜீனி அதிகமாக இருந்தாலும் அதுதான். குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இப்ப யார் யார் அம்மா அப்பாவோட இருக்கீங்களோ அல்லது வீட்டுல ஃபேமிலியோட இருக்கீங்களோ ஒய்ஃபோடலாம் இருக்கீங்களோ அவங்க கொடுக்கறத கண்ணை மூடிட்டு சாப்பிட்டுக்கோங்க. குறை சொல்லாதீங்க. குறை சொன்னா என்ன மாதிரி தான் அப்புறம் கஷ்டப்படணும். இப்ப டீ வந்து நல்லா கொதிநிலைக்கு வந்துருச்சு. நான் ரெடி என்னை எடுத்து குடின்னு சொல்லுது. ஸோ டப்புன்னு எடுத்து குடிச்சிருவோம். டப்புன்னு எடுத்து குடிச்சா வாய் புசிங்கிரும். கொஞ்சம் காய்ச்சி குடி. நான் சொன்னல 2 பேருக்கு. ஸோ 2 கப்ல டீ ஃபில்டர் பண்ண போறேன். டீ கலரை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. குளிச்சா எப்படி இருக்குன்னு தெரியல. சரி பங்கா பிரிச்சுட்டேன். அப்புறம் ஏன் பங்கு எங்கன்னு கேட்பான் அவன். அதனால சரி பங்கா பிரிச்சாச்சு. டீ ரெடி. பிஸ்மில்லா. வாவ், நல்லா இருக்கு. அது நான் சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். ஆனா உங்களால குடிச்சு பார்க்க முடியாது. நல்லா இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.